அதே மாதிரி இந்த ஷாட்ல இங்க மெட்டாமார்ஃப் இருக்காரு. அவரோட கையில பாத்தீங்கன்னா அது கிரிப்டோனைட் தான். அந்த கிரிப்டோனைட் சூப்பர்மேனோட உடம்புல இருக்க அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்க இங்க லெக்ஸ் லூத்தரோட அந்த மெட்டா ஹியூமன்ஸை அடைச்சு வைக்கிற ஜெயில். அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் சூப்பர்மேனை போட்டு பொழந்து கட்டுறானுங்க. எனக்கு என்னமோ இதை மெட்டாமார்ஃப் விருப்பப்பட்டு செய்யற மாதிரி தெரியல. மேபி லெக்ஸ் லூத்தர் இந்த மாதிரி மெட்டாமார்ஃபை கட்டாயப்படுத்திருக்கலாம். இங்க இருந்து அந்த செல்லுக்குள்ளேயே சூப்பர்மேனும் மெட்டாமார்ஃபும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அதனால சூப்பர்மேன் தப்பிச்சு போறதுக்காக சூப்பர்மேனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த சன்லைட் அதை தன்னோட உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மெட்டாமார்ஃப் சூப்பர்மேன் அங்க இருந்து தப்பிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா சூப்பர்மேனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சம் தெரியுது. எங்க சைட்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனும் தெரியுது. எங்க இருந்து மெட்டாமார்ஃப் தான் சூப்பர்மேனை அந்த ஜெயில இருந்து தப்பிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி சூப்பர்மேனுக்கு நிறைய மாசான மூமெண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லர்லயே இருக்கு. ட்ரெய்லர்லயே எதுனா அப்ப மூவில எத்தனை இருக்கும். அதே மாதிரி சூப்பர்மேன் ஒரு தூசில இருந்து மேல வருவாரு. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட இந்த சூட் அது இந்த மாதிரி நியூ சூப்பர்மேன் சூட். மேபி இந்த மாதிரி மூவியோட எண்டிங்ல சூப்பர்மேனுக்கு ஒரு நியூ சூட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.